நீங்க உமனா இருந்தீங்கன்னா, நீங்க எப்ப மத்தவங்க கண்ணுக்கு வில்லனா தெரிவீங்க தெரியுமா? நீங்க உங்களுக்காக நிக்கும்போது, உங்களுக்கு பிடிச்சத நீங்க செய்யும்போது. இதுவரைக்கும் மத்தவங்களுக்கு என்ன தேவை, என்ன முக்கியம்னு பார்த்து பார்த்து செஞ்சிருப்பீங்க. ஆனா ஒரு லைஃப்ல ஒரு கட்டம் வரும். நீங்க உங்களுக்காக யோசிக்கணும், செய்யணும், உங்களுக்காக நீங்க நிக்கணும்னு. அப்ப அப்படியே நீங்க வில்லனா சித்தரிக்கப்படுவீங்க. நீங்க திரும்ப திரும்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. சொசைட்டி ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள் ஆகட்டும், பேராகிராஃபா நீங்க காலையிலேருந்து ரைட்டு வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தீங்க அப்படின்னாலும், எந்த மாற்றமும் நிகழாது. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, "தூங்குறவங்கள எழுப்பிறலாம். தூங்குற மாரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாதுன்னு." உங்களை சுத்தி தூங்குற மாரி நடிக்கிறவங்க நெறைய இருப்பாங்க. நீங்க என்ன ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்தாலும், என்ன விளக்கம் குடுத்தாலும் அவங்கள எழுப்ப முடியாது. ஸோ, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நீங்க திரும்ப திரும்ப எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க. உங்களுக்காக நிக்கிறேன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சத செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கும், மனசாட்சிக்கும், கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா, கடவுளுக்கு நியாயமா இருங்க போதும். ஏன்னா, இங்க நம்மை சுத்தி தூங்குற மாரி நடிக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. உங்க எனர்ஜிய திரும்ப திரும்ப அங்க போட்டு எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க.